இது எல்லாமே வன்னியர் மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் விக்கிரவாண்டி தேர்தல்ல ரொம்ப பார்த்து பார்த்து சரியா ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒரு ஒரு யோசிச்சு பாருங்களேன் சார். இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் எடுத்துப்போமே, இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 46, 47% அந்த ஏரியால வன்னியர் மக்கள் தான் ஜாஸ்தி. அப்போ இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா, இவங்க சொல்ற மாதிரி தொண்டர்களை அடக்கி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பலம் இருந்து மக்கள் இன்னும் கண்மூடித்தனமா இவங்க பின்னாடி இருந்திருந்தா இவங்கள ஜெயிச்சிருக்கணும். ஆனா அவங்க வெறும் டெபாசிட் மட்டும் வாங்கிட்டு, நாங்க டெபாசிட் வாங்கிட்டோமே அப்படின்னு இதையும் மட்டுமே பெருமையா பேசிட்டு இருக்க இவங்க இங்க. ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனசுல முழுசா இடம் பெற்று நிறைய வன்னியர் மக்கள் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு எத்தனையோ விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா துரைமுருகன் அவர்கள் ஆகட்டும், ஜெகத் ரட்சகன் ஆகட்டும், தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.